2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனித்திருந்தாங்க. அப்போ 81 தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வந்தாங்க. அப்படி இருக்கப்ப 45 தொகுதி கொடுக்கலாம்ல சார் உங்களுக்கு? கொடுத்துட்டு 26 ஆட்சி அமைஞ்ச பிறகு 3வது மாதம் சீஃப் மினிஸ்டரை மாற்றணுன்ட்டு ஆரம்பிப்பீங்க. அங்கேருந்து ஒரு 20 எம்எல்ஏக்கள் போர்க்கொடியை தூக்கிக்கிட்டு அதிமுக தலைமையை மாற்றணும்னு ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து நயினார் முதல்வர், அதிமுகலேருந்து யாராவது ஒரு துணை முதல்வர்னு சொல்லுவீங்க. வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பார. 140 கம்மியாக போட்டி போட்டால் அது பிஜேபி ஆட்சி என்பது திரு பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். எல்லா மாநிலத்திலும் இது நடக்கும்ன்றது தெரியும். புரியுதா? இன்னொன்று, அதிமுக வளர்த்து விடுறதுனால பிஜேபிக்கு என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற 2 கட்சிகள் வலுவாக இருக்கின்றன. 2 பேரும் ஆளுக்கு ஒரு 35 வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று அழிஞ்சால் தானே அந்த இடத்துல நீ வளர முடியும். இவங்களை வளர்த்து விட்டு இன்னும் வலுவாக்குறதுனால பிஜேபிக்கு எதுனா தம்படி பைசா பிரயோஜனம் இருக்கா? எந்த மாநில கட்சியாவது பிஜேபி வளர விட்டுருக்குதா? 5 வருஷம் முடியும் போது பாரு ஜேடி என்ன நிலைமை ஆகுதுன்னு. அதாங்க சார், அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து யார் முதலமைச்சர் அப்படின்னு முடிவு பண்ணுவோன்னு. நிதிஷ் தான் சார் இப்போ முதலமைச்சராக. தேர்தல் வெற்றிக்கு நிதிஷ் தான் காரணம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு செய்து விட்டார்கள். இன்னொன்று, நிதிஷ்க்கு ஒரு ஹோல்டு இருக்குல்ல, அவர் எம்பி சப்போர்ட் பண்ணல தானே உங்கள் வண்டி ஓடுது.